அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குரூப் ஒன் சர்வீசஸ். நம்ம வே டு டிசியோட சேனலில் குரூப் ஒன் சர்வீசஸ்க்காகவே நம்ம பெக்யூலராக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். குரூப் ஒன் சர்வீசஸ்னால் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஸோ அது என்ன மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அதுக்கான ஒரு சின்ன தெளிவு தான், ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? சரி பாருங்கள், 2026 ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஆல்ரெடி டிசம்பர் மந்த்தே வந்து பார்த்தா டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர் படி டென்டேட்டிவ்லி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ அதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு போயிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2026 ஜூன் 23 ஆக்சுவலி இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது குரூப் ஒன் சர்வீசஸ்க்காக, அதாவது நம்மளுடைய எய்ம்காக வந்து பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு டே தான் அந்த டே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் 2024 இருக்கட்டும் 2025 இருக்கட்டும், என்ன டேட்டில் கரெக்டாக அவங்க சொன்னாங்களோ அது சொன்ன டேட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. என்ன டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாம் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இப்படி தான் நடக்குது. 2026 எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நடக்கும். நம்மளுடைய எய்ம் அப்படின்றது ஜூன் 23 இல்லையா, ஜூன் 23 2026 அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இது பாருங்களேன், நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா மோரார்லெஸ் வந்து பார்த்தா ஒரு 30 days அப்படின்றது அதுக்கான ஒரு டைம் லிமிட்டாக வந்து பார்த்தா கொடுப்பாங்க. அந்த 30 நாட்களுக்குள்ளே நம்ம அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணி முடிக்கணும். இது பேசிக்காக அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. சரி ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 6 2026 செப்டம்பர் 6 அன்னைக்கு வந்து பார்த்தா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்னா என்ன, மீன்ஸ்னா என்னன்றதை ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சாரி குரூப் ஒன் போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ எனி பேச்சுலர் டிகிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு எலிஜிபிளான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அது இல்லை சார், நான் வந்து ஃபைனல் இயரில் இப்போ தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், நான் அப்போ தான் எக்ஸாம் எழுதிருக்கேன், இன்னும் ரிசல்ட்லாம் வரல சார், என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் மெயின்ஸுக்கு நீங்கள் என்ட்ரா வரீங்களா, மெயின்ஸுக்கு என்ட்ரு ஆகும்பொழுது அந்த டைம் பீரியடில் நீங்கள் டிகிரின்றதை வச்சுருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் கையில் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். எப்போ அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது, புரியுதா? அப்போ ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான், இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான். வேறு ஏதாச்சும் ஒரு சில சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். பட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நிச்சயமாக உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை பொறுத்து நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், ப்ரிலிமினரி ஸ்டேஜுக்கு யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றது தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, எனி பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரியை ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஏஜ் லிமிட்ன்றது 2026 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மினிமம் 21 இயர்ஸை நீங்கள் வந்து அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தா ஒரு டைமும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது கொடுத்துருவாங்க. இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷனுமே டிஎன்பிசின்றது தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேட்குள்ளே நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்டிங்க்கு நம்ம எலிஜிபிள். இப்போ மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், மினிமம் வந்து பார்த்தோன்னா 21 இயர்ஸ், 21 வயது வந்து நம்ம பூர்த்தி அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு வி ஆர் எலிஜிபிள் அப்படின்றது தான். அதுவே வந்து பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது, குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு இருக்குது. நம்ம ஒரு உயர்ந்த பதவிக்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு சில இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். பாருங்கள், ஜென்ரல் அதர்ஸ், அதாவது பொது பிரிவினர் சொல்லுமா, பொது பிரிவினர் யாராலும் ரிசர்வேஷனுக்கு வரலையோ, ரிசர்வேஷனில் இல்லாத பொது பிரிவினர் சார்ந்த ஒரு சில நபர்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா 34 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா அந்த குரூப் ஒன் சர்வீசஸை அவங்க அட்டன் பண்ண முடியும். அதுவே ரிசர்வேஷனில் ஒரு சில கம்யூனிட்டி சார்ந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்தா வருவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எஸ்சி ஆர் எஸ்டி, எம்பிசி, பிசி ஆர் டிடபிள்யூஎஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனல் கேட்டகரிக்குள்ளே, சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜாதி உட்பிரிவுக்குள்ளே வரக்கூடிய நபர்களாக இருந்தோம் அப்படின்னா 39 வயசு வரைக்கும் நம்ம எழுதலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி பாருங்க, பிஃபோர் கொரோனா இது வந்து 37 இயர்ஸாக இருந்துச்சு. கொரோனாக்கெலாம் முன்னாடி வந்து பார்த்தா 37 இயர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் எழுத முடியும். ஸோ கொரோனா சுச்சுவேஷனில் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தா டிஎன்பிசியால் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண முடியாமல் போனதுனால தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 வருஷத்தை வந்து பார்த்தா எக்ஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க.
39 இயர்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் 21லேருந்து அதை பார்த்தா 39 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள்ஸு நோட்டிஃபிகேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி 39 இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூலாம் கிடையவே கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள். இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாருக்குமே நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி தான், மினிமம் உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். அதே வந்து பார்த்தா ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 34. அதே ரிசர்வேஷன் வரக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி ஆர் பிசியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தா 39 இயர்ஸ் அப்படின்றது குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. இதில் பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்காமே, நான் வந்து லா படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா பிஎல் டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் கமிஷனல் டேக்ஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது. கமிஷனல் டேக்ஸில் ஏசி போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. யார் பிஎல் முடிச்சிருக்கக்கூடிய பர்சன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தாங்கன்னா 35 வயசு வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். அதே ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள வராங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் வந்து பார்த்தா அந்த போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் பாருங்கள், தமிழ் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. பாருங்கள், ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் தமிழ் இஸ் மேண்டட்ரி. தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டில் வேலைக்கு வர முடியாது. அதுதான் ஒன்று, சரிங்களா? தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டில் உங்களால் வேலை செய்யவே முடியாது. கண்டிப்பாக தமிழ் நிச்சயமாக படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக மேண்டட்ரி. தமிழ்ன்றது ஒரு மேண்டட்ரியாக வச்சுருப்போம். ஓகே, அதை பார்க்கலாமா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸும் எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்துடலாம். சரிங்களா? எப்படிலாம் நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத இதில் தெளிவாக பார்ப்போம் பாருங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். சரிங்களா? முதன்மை தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதான் முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். வந்து ஸ்க்ரீனிங் அப்படின்னா இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் இந்த ஸ்கோர் வந்து பார்த்தா ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் க்ரியேட் பண்ணாது. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் மாதிரி, சரியா? மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு கடவு சீட்டு மாதிரி தான், சரிங்களா? அவ்வளோதான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது தான். இதில் நீங்கள் கிளியர் ஆனீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு போவீங்க. மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கோர் தான் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஸ்கோர் அடிப்படையில் வந்து பார்த்தா அவங்க அக்கௌண்ட்டில் எடுத்துப்பாங்க. மார்க் வந்து பார்த்தா கவுண்டிங்கில் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ ப்ரிலிமினரின்றது ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் மாதிரி தான், அவ்வளோதான். இந்த மெயின்ஸ் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ். இது கடைசி வரைக்கும் உங்கள் மார்க் வந்து கவுண்டிங்கில் வருமானு பார்த்தா கவுண்டிங்கில் வராது. புரியுதா? இப்போ பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது OMR பேஸ்ட் எக்ஸாம் தான். OMR அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஒரு 5 ஆப்ஷன்ஸ், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 5வது ஆப்ஷன் வந்து பார்த்தா அன்னோன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தெரியாத ஒரு கேள்விகளுக்கு எனக்கு தெரியலன்ற மாதிரி பதில் எழுதலாம். மற்றபடி ABCD அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா ஒரு கேள்விக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன்றது உங்களுக்கு தோணுதோ அந்த தோணக்கூடிய ஆப்ஷன் வந்து நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தா ப்ரைமரியாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 200 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 200 கொஷின்ஸ் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 175 கொஷின்ஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்ன, ரீசனிங் ஆப்டிடியூட்னா என்னன்றதை போக அடுத்த வீடியோவில் நம்ம 1 by 1 நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை நம்ம தேடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 175 கொஷின்ஸ் வந்து பார்த்தா இதில் வந்து கேட்க போகிறாங்கன்னா GS வந்து கேட்க போகிறாங்க. இப்போ GS வந்து பார்த்தா யூனிட்டாக பிரித்து வச்சுப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்ல வந்து 6th யூனிட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஒரு யூனிட்டாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல் டைமில் சயின்ஸ் படிச்சிருப்போமா, சயின்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்தா ஜாகிரஃபி இருக்க போகுது, ஹிஸ்ட்ரி இருக்க போகுது, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, தமிழ்நாடு வளர்ச்சி மற்றும் நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்றது அதை நம்ம படிக்க தான் போகிறோம். தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் என்னென்ன பங்கு இருந்துச்சுன்றதை அது ஒரு சப்ஜெக்டாக படிக்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பாலிட்டி அது ஒரு சப்ஜெக்டாக இருக்க போகுது. எக்கனாமிக்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் ஓரியன்டாக டோட்டலி வந்து பார்த்தா ஒரு 6 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த 6 யூனிட்லேருந்து டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா 175 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது இல்லாமல் தனியாக வந்து பார்த்தா ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், அதாவது மென்டல் எபிலிட்டி அப்படின்றத ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலி 200 கொஷின்ஸு. ஒரு கொஷின்ஸ்க்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1.5 மார்க்ஸ். சரிங்களா? ஒரு கொஷினுக்கு என்ன மார்க்கும் 1.5 மார்க்ஸ். அப்போ 200 கொஷின்ஸுக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தா 300 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ்ன்றது 300. சரியா? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்ன்றது 200, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது 300. அதாவது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் TNPSC அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரிலிம் ஸ்டேஜில் நம்ம கடந்து வரப்போகிறோம். ஸோ ப்ரிலிம் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 175 கொஷின்ஸ்ன்றது ஒரு 6 யூனிட்லேருந்து வரப்போகுது ஜென்ரல் ஸ்டடீஸு. அது இல்லாமல் 25 கொஷின்ஸ்ன்றது ரீசனிங் மற்றும் ஆப்டிடியூட்லேருந்து கொஷின் கேட்க போகிறாங்க. 3 ஹவர்ஸ்ன்றது தான் ப்ரிலிம்ஸ்க்கான டியூரேஷன். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 3 மணி நேரம்ன்றது தான் அதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது தான். ஸோ அடுத்த கட்டம் பார்க்கலாமா? இப்போ அதில் ஒரு கட் ஆஃப் அப்படின்றது நிர்ணயம் பண்ணுவாங்க. கட் ஆஃப்ன்றது ப்ரெடிக்ஷன்றது எப்படின்றதும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் கட் ஆஃப் இருந்துச்சு, சரிங்களா? 2022 என்ன, 23 என்ன, 24 என்ன, 25 என்ன, 26ல் என்ன மாதிரிலாம் வரலாம்ன்றதை பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருந்தால் கூட ஓரளவுக்காச்சும் நம்ம கெஸ் பண்ணுவோம். அதனால் அடுத்தடுத்த டிஸ்கஷன் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ கட் ஆஃப் பற்றி பின்னாடி வேறு ஒரு வீடியோவில் பேசிப்போம். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கான பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மெயின்ஸ்.
மெயின்ஸ் வந்து பார்த்தா இதான் வந்து ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் ஆக்சுவலி மெரிட்டில் எடுத்துப்பாங்க. மெரிட்லலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் எழுதக்கூடிய மார்க் வந்து பார்த்தா உங்கள் போஸ்டிங்கை டிட்டர்மின் பண்ணும். ஸோ ப்ரிலிம்ஸோட மார்க்கை எதில் கொண்டு வர மாட்டாங்கன்னா, உங்களுடைய போஸ்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்தா கவுண்டபிளாக கொண்டு வர மாட்டாங்க. மெயின்ஸும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூன்னு சொன்னோம்ல, இது ரெண்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய போஸ்டிங் அப்படின்றது நிர்ணயம் ஆகும். சரியா? அப்போ இதுலேருந்து தான் நம்ம வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின்ஸில் பாருங்கள், மெயின்ஸில் மொத்தமாக எத்தனை பேப்பர் எழுத போகிறோம் அப்படின்னா 4 பேப்பர் எழுத போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கைப்பட எழுத போகிறோம். அந்த கைப்பட எழுதத்தில் என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு பார்ப்போம். ஒரு நாளில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ காலைல ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர் அப்படிலாம் இருக்காது. இன்றைக்கி ஒரு பேப்பர், நாளைக்கு ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, இப்படி வந்து 4 கன்சிக்யூட்டிவ் டேஸில் 4 பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? இந்த பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 4 பேப்பர் இருக்கா. அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். இந்த மார்க்கில் மினிமம் ஒரு மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த பேப்பரில் தமிழில் நீங்கள் தகுதி அடைஞ்சிட்டீங்க. அதாவது உங்களுக்கு தமிழை வந்து ஒழுங்காக வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியுதா, படிக்க தெரியுதா, அதை உங்களால் எழுத தெரியுதா, ஒழுங்காக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அதை ப்ரெசென்ட் பண்ண தெரியுதான்றதுக்காக ஒரு செக் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் தான் இந்த பேப்பர். ஏன்னா பல ஆஸ்பிரன்ஸ்க்காக வந்து பாருங்களேன், இப்போ இங்கிலீஷ் மீடியம்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தான், நம்ம இல்லைன்னா சொல்லலை. தமிழில் வந்து பார்த்தா ஒரு லெட்டர் வருதோ, இல்லை வந்து பார்த்தா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை வந்து ஒரு மேல் அதிகாரிக்கோ இல்லை நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு சில டேரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த லெட்டர் நம்ம ப்ராப்பராக எழுத தெரியாமல் எந்த ரா வரும், எந்த நான் வரும், இப்போ போய்ட்டு நம்ம தொலைபேசி எழுத சொன்னால் எந்த லைவ் வரும்ன்றது நம்ம பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். மேபி இந்த ஜென்ரேஷன் நம்பலாம் முடியாது இல்லை இல்லையா? ஏன்னா ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டில் டோட்டலாகவே நம்ம இதில் போயிட்டோம், மொபைலு அது இதுவும் போயிட்டோம். தமிழே வந்து பார்த்தா பாதி தான் நம்ம பேசுகிறோம். நான் அதையும் ஒத்துக்கிறேன். நான் உட்பட தமிழே வந்து பார்த்தா பாதி தானே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நிறைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த பாருங்கள், இங்கிலீஷ் டேர்ம்ன்றது ஒரு ஆங்கில சொல் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறதுனால தமிழ் வந்து சரிவர வந்து பார்த்தா உச்சரிப்பாக இருந்தாலும் சரி தான், பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு நம்ம இன்னும் பழக்கப்படணும். அது வந்து கண்டிப்பாக அரசு அலுவலகங்களில் நமக்கு தேவைப்படும். தமிழை வந்து பார்த்தா பிழை இல்லாமல் கொண்டு போய் எழுதுறதுக்காக. ஸோ அது வந்து உங்களால் முடியுதா இல்லையான்றதை ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மாதிரி வந்து பார்த்தா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 100 கொஷின்ஸ், 100 மார்க்ஸுக்கு நம்ம எழுத போகிறோம். கொஷின்ஸ் இல்லை, 100 மார்க்ஸுக்கு எழுத போகிறோம். அதில் வந்து ஒரு திருக்குறளை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, இல்லை ஒரு தலைப்பை கொடுத்துட்டு ஒரு கட்டுரை இருக்கும். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, குட்டி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை டெவலப் பண்ணி ஒரு கட்டுரையாக நம்ம எழுதுவோம். இங்கிலீஷில் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். தமிழில் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சொற்றொடராக எழுதுகிறோம். ஸோ மேக்கிங் சென்டென்ஸ் இருக்குல்ல, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸாக நம்ம எழுதணும். இப்போது ஒரு சில வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நிகரான பொருள் என்ன அப்படின்னு எழுதணும். இல்லை வந்து பார்த்தா ஆப்போசிட் வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்தா அதில் இடம்பெறும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து பாருங்கள், 100 மார்க்ஸுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம எழுத போகிறோம். சரியா? தமிழ் தகுதி தேர்வில் 100 மார்க்ஸ்க்கான எக்ஸாம் வந்து பார்த்தா நம்ம எழுத போகிறோம். இந்த 100 மார்க்ஸில் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 40 மார்க்ஸ் வந்து பார்த்தா மினிமம் எடுக்கும். சரிங்களா? ஒரு 40 மதிப்பெண்கள் எடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம 40 மார்க்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம குவாலிஃபை ஆகிடுவோம். அதாவது வந்து ஒரு தகுதி தேர்வு தான், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ குவாலிஃபைங் பேப்பர் தான். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் எடுக்கலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் 41 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, இதில் வந்து ஒருத்தர் வந்து 95 மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னா ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் 40க்கு மேலே எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வந்து பார்த்தா அது வந்து கவுண்டபுளாக அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கான்றது ஒரு குவாலிஃபைங் மட்டும்தான். 40 மார்க்ஸ் மேலே எடுத்தாச்சுன்னா யாரெல்லாம் 40 மார்க்ஸ் மேலே எடுத்துருக்குறாங்களோ அதுக்கப்புறமா தான் இந்த பேப்பரே கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரிலிம்ஸில் நம்ம தேர்ச்சி அடைஞ்சு, அதாவது ப்ரிலிம்ஸை வந்து பார்த்தா நம்ம கிளியர் பண்ணி அடுத்து நம்ம மெயின்ஸ் எழுதுறோம்னும்போது மெயின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய பேப்பரே இதுதான். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், தமிழ் தகுதி தேர்வு தான். இந்த பேப்பரை தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3000 பேர் எழுத போகிறாங்க இந்த தேர்வு அப்படின்னா, அந்த 3000 பேருக்கும் பேப்பராக இந்த பேப்பரை தான் எடுத்து வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பேப்பரில் யாரெல்லாம் 40 மார்க்ஸ் மேலே எடுத்திருக்காங்களோ அவங்க பேப்பர் மட்டும் தான் அடுத்த கட்டத்தில் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க யாரெல்லாம் வந்து 40 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய ஜிஎஸ் பேப்பர் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் 40 மார்க்கில் யாரெல்லாம் எடுக்கலையோ அவங்களோட பேப்பரை வந்து பார்த்தா அடுத்த கட்டத்தில் கரெக்ஷனாக பண்ணவே மாட்டாங்க, அதோட ஸ்கிப் ஆகும். சரிங்களா? அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுல 100 மார்க்ஸில் மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நம்ம போதுமானது அப்படின்னு பார்த்தா 40 மார்க்ஸ் எடுத்தால் போதுமானது. அந்த 40 மார்க்ஸ் எடுத்துருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான அடுத்த ஜிஎஸ் பேப்பர்ஸை அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தா பேப்பர் 2 இருக்குது, பேப்பர் 3 இருக்குது, பேப்பர் 4 இருக்குது. அப்போ கவுண்ட் பண்ணக்கூடிய, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த மெரிட் பேசிஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கும் 250 மார்க்ஸ். அப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 750 மார்க்ஸுக்கு நம்ம எடுத்துப்பாங்க. கவுண்டபிள் பேப்பர்ஸ் அப்படின்றது மார்க்ஸ்ன்றது 750. அப்போ ஒரு பேப்பர்லேயும் நம்ம எத்தனை கொஷின்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 20 கொஷின்ஸ் எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் பாருங்க. ஒரு 10 மார்க் கொஷின்ஸ், 10 மார்க் கேள்விகள் இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு 100 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு 15 மார்க் கேள்விகள் வரும். அது வந்து பார்த்தா ஒரு 150 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 250 மார்க்ஸ் ஒரு பேப்பரில், ஒரு ஜிஎஸ் பேப்பரில் 250 மார்க்ஸ், ரெண்டாவது ஜிஎஸ் பேப்பர்லேயும் அதே மாதிரி 250 மார்க்ஸ், மூணாவது இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ் பேப்பர்லையும் ஒரு 250 மார்க்ஸ். டோட்டலாக 750 மார்க்ஸ் அப்படின்றது மெயின் ஸ்டேஜில்
கவுண்டபிள் மார்க்காக இருக்கும். ஓகேவா? இந்த 750 மார்க்குக்கு என்ன எடுக்கிறீங்களோ அதை வந்து மெரிட்டில் கவுண்ட்டாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் டாப் ரேங்கிங்கில் வந்திருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் அடுத்த கட்டத்தில் 3rd ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம குவாலிஃபை ஆகி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கிங்கில் வந்துருக்காங்களோ அவங்க வந்து அடுத்து வருவாங்க. அதான் வந்து பார்த்தா இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்றது தான். ஸோ 3வது ஸ்டேஜ்ன்றது இதுதான் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தா ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் வந்து பார்த்தா பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்மளை வந்து பார்த்தா நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க டெஸ்ட்டாக வந்து பார்த்தா வைப்பாங்க. டெஸ்ட்டாக வைப்பாங்க, மீன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதில் நம்மளை வந்து டிசைட் பண்ணுவாங்க. இல்லை டோட்டலாக இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா 100 மார்க்ஸ். புரிஞ்சா? அங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் டோட்டல் மார்க்ஸ்ன்றது 100 மார்க்ஸ்ன்றது தான் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள் மெயின்ஸில் கவுண்ட் பண்ணக்கூடிய மார்க்ஸ்ன்றது 750. அதே ஓரல் டெஸ்ட்டில் இது வந்து ஒரு 100 மார்க்ஸ். டோட்டலி 850 மார்க்ஸுக்கு நம்ம என்ன ஸ்கோர் எடுத்துருக்கிறோம் அப்படின்றது தான். இதில் டாப் ரேங்கிங்கில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் வந்து பார்த்தா அடுத்த பொசிஷனில் போக போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? டோட்டலி 850 மார்க்ஸுக்கு தான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றத அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் குரூப் 1 சர்வீசஸ். சரியா? குரூப் 1 சர்வீசஸில் என்னென்ன மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பல பர்சன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன ஐடியாவும் இல்லாத ஒரு சில பர்சன்ஸுக்கு ஒரு சில டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறது தான் அந்த வீடியோ. சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஃபஸ்ட்டு குரூப் 1ல் என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றுமே தனித்துவமாக நம்ம பார்த்துட்டே வரலாம். சரி, ஓகே, பாருங்களேன். நெக்ஸ்ட்டு எங்களுடைய காமன் போஸ்ட் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்றது அடுத்த கட்டத்தை சொல்கிறேன். பே ஸ்கேல் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஒரு குரூப் 1 சர்வீசஸில் நம்ம கிளியர் ஆகி நம்ம வந்து சர்வீஸ்குள்ளே என்டர் ஆகிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட பே ஸ்கேல் பாருங்கள் லெவல் 22. அதாவது கவர்மெண்ட்டில் லெவல்ஸ் வச்சுருக்காங்க. லெவல் 1 லெவல் 2ன்ற மாதிரி நிறைய லெவல் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்குது. அப்படி குரூப் 1 சர்வீசஸ்க்கு அவங்க என்ன லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெவல் 22. லெவல் 22ல் இருக்கக்கூடிய பே ஸ்கேல்ன்றது தான் நமக்கு வந்து சேலரியாக வந்து பார்த்தா வரும். இதில் பே ஸ்கேலில் மினிமம்ன்றது 56,100. இதில் ஆரம்பித்து மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும் அப்படின்னா 2,05,700 இந்த லெவல் வரைக்கும் வந்து பார்த்தா அந்த சேலரி அப்படின்னு இருக்கும். இது வந்து டேக் ஹோமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஹோம்னா நம்ம கைக்கு வரக்கூடிய சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நியர்லி ஒரு 84,000 to 85,000 இருக்கும். சரிங்களா? எல்லா டிடக்ஷனும் போக. சரிங்களா? பேசிக் பேலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டியர்னஸ் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏன்னு வந்து நிறையா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா அலவன்சஸ்லாம் போய் அதுக்கப்புறம் நிறையா டிடக்ஷன் இருக்கும், நிறைய பிடித்தமும் இருக்கும். எல்லா பிடித்தமும் போக தற்போது நம்ம கைக்கு வரக்கூடியது 84,000 சரிங்களா? 84,000 85,000 வரைக்கும் வந்து பார்த்தா டேக் ஹோம்னா நம்ம கைக்கு வந்து வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக வந்து பார்த்தா இருக்கும் சேலரி அப்படின்றது. திஸ் டிபெண்ட் அப்பான் ஏரியாவை பொறுத்து இது மாறும், போஸ்டிங்கை பொறுத்து மாறும். சரிங்களா? என்ன மாதிரி போஸ்டிங் எடுக்கிறோமோ அதை பொறுத்து அது மாறும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சு அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள் என்னென்ன மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றது தான். சரிங்களா? இதில் மேஜராக 2 போஸ்ட்டுன்றது ரொம்ப சொசைட்டியில் மதிக்கத்தக்க போஸ்ட்டாக வந்து பார்த்தா இருக்குது. சரிங்களா? எல்லா போஸ்ட்டும் அப்படி தான். எந்த மாதிரி எக்ஸாம் இருந்தாலும் வந்து பார்த்தா அது ஒரு மதிக்கத்தக்க போஸ்ட்டு தான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பெரும்பான்மையாக மரியாதைக்கு உட்பட்டு நிறையா பேர் ஒரு மனசில் இந்த பொசிஷன் அப்படின்றது ஒரு ஹையர் பொசிஷன் சொல்லி அவங்க மனசில் இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய பொசிஷன்ன்றது ரொம்ப பெரிய பொசிஷன் எடுத்து நம்ம 2 போஸ்டிங் எடுத்துக்கலாம். ஒன்று எல்லாரும் எய்ம் பண்ணுறது நம்மளுடைய சிவில் சர்வீசஸில் டெப்டி கலெக்டர். ஓகேவா? டிஎன்பிசியோடைய அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா டெபுட்டி கலெக்டர் தான். சரிங்களா? இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தா கன்ஃபர்ட் ஐஏஎஸ்னு ஒரு ஸ்டேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்கள், டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவோமா? இது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் வரக்கூடிய ஒரு போஸ்டிங். ஸோ டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்றது டிஎஸ்பி போஸ்ட்டும் டிசி போஸ்ட்டும் தான். இதை தான் நம்ம சேனலோட பேரையும் வச்சுருக்கோம், வே டு டிசி அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம அங்கே முன்னாடி கொடுத்துருக்குறது. ஸோ டாப் மோஸ்ட் பொசிஷன் தான் ரெண்டுமே வந்து பார்த்தா நிகராக வச்சுருக்கோம். மொதல் பொசிஷனில் நம்ம வச்சதுக்கான காரணம் அதுதான். ஸோ மேஜராக நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 2 போஸ்டிங் மேலே ஈர்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து 2 போஸ்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி போஸ்ட்டு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டு. கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் இருக்குது. சரிங்களா? இது வந்து அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அடுத்து வந்து பாருங்கள் ஏடி போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீசஸில் இந்த துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு மேஜர் போஸ்ட்டாக குரூப் 1 சர்வீசஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஏடின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, ஏடி போஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டில். அடுத்து வந்து பார்த்தா டிஇஓ நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இல்லையா? டிஇஓ அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுவும் இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு போஸ்ட் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா இன்னும் ஒரு 2 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 போஸ்டிங் பார்த்துலாம் பாருங்கள். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், சரிங்களா? ஏஏஓன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடிட் சர்வீஸ் கீழே வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பொசிஷன். அடுத்த கட்டம் பார்த்தோன்னா லேபர் சர்வீசஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் லேபர். சரிங்களா? ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் லேபரும் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தா வருது. சரியா? இந்த மாதிரி ஒரு 7 விதமான பொசிஷன் அப்படின்றது குரூப் 1 சர்வீசஸில் இடம் பெற்றிருக்குது. சரிங்களா? இப்போ இதுதான் ஃபஸ்ட் நம்ம பொசிஷனை தெரிஞ்சுக்கணும். பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் எல்லா கிளாஸ்லையுமே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் இங்கேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு வேலை வந்து நம்மளை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம தெளிவாக இருக்கும். சரியா?
ஒரு வேலை வந்து நம்மளை சூஸ் பண்ணக்கூடாது, நாம தான் அந்த வேலையை சூஸ் பண்ணணும். இப்போ பெரும்பான்மையாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தா திறமை இருக்கும். அதான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வழிகாட்டுதல் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு கிடைக்க பெறாமல் இருந்ததுனால குரூப் ஒன்றா அது அவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டு நம்ம எல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய லெவலில் தாண்டி குறைச்சிப்பாங்க. யாரா உட்காந்து ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூலாம் போயிட்டு அதுக்குள்ளே விடிஞ்சிருண்டா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்களேன். அதான் அந்த உள்ளுவதெல்லாம் வேறு உள்ளல் அப்படின்ற ஒரு திருக்குறளை வச்சு தான் நம்ம இந்த சேனலே நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம எண்ணம்ன்றது மிகப்பெரிய லெவலில் வச்சா மட்டும்தான் நம்மளோட க்ரோத்ன்றது நிச்சயமாக இருக்கும். ஸோ எனக்கு இது போதும், எனக்கு குரூப் 4 போதும் அப்படின்றத நம்ம டிசைட்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் 1 ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? முதல்ல அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒரு பதிலை வந்து நீங்களே கேட்டு பாருங்கள். நீ என்னைக்கு உட்காந்து குரூப் 1 ட்ரை பண்ணி அந்த 200 கொஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு எப்போ நீங்கள் ஒரு முழு மனதாக எங்கே உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க? முழு மனதாக உட்காந்து ட்ரை பண்ணிவிட்டு முடியல அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் 2 இல்லை குரூப் 4 வரலாம். புரியுதா? நம்ம முழு மனதாக யாருமே உட்காந்து நம்ம வந்தால் வருது அப்படின்ற மாதிரி பெரும்பான்மை எல்லாரோட எஃபெக்ட் அங்கே போடுவாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எனக்கு குரூப் 4 ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம போவோம். அது வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம இங்கே நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் மாற்றிடுறோம். ஒரு மெயின்ஸ் பேப்பரை நம்ம எழுதி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். எதிர்காலத்தில் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ மெயின்ஸ் பேப்பராக எப்படி இருக்க போகுது, தமிழில் நான் உங்களுக்கு எழுதி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன், இங்கிலீஷில் எழுதி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ எழுதுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. என்ன நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸை அழகாக எழுத கற்றுக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கணும். அது பயிற்சினால வந்துடும் இல்லையா. ஸ்கூலில் நம்ம எழுதாமலாம் வந்தோம், தெரியாத கொஷினுக்கு எத்தனை வாசு இதெல்லாம் விட்டு அடிச்சு ஊற்றிட்டு வந்தோம்ல, ஒன்றும் தெரியாது. கொஷினில் கூட 2-3 வார்த்தையை வச்சு விட்டு நம்ம எழுதிட்டு வரல. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, 35 பேப்பரை வந்து பார்த்து 35 பேஜ் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு நீ பாஸு. அங்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லை, அது அங்கே இருந்துச்சு இல்லை. நம்ம எழுதிதானே அங்கேருந்து வந்திருக்கோம். நம்ம என்ன எழுதுறது என்ன புதுசாக இருந்தேன். ஸ்கூல் டைம்லேயே வந்து பார்த்தா நம்ம 5 மார்க் கொஷின் 10 மார்க் கொஷின் எல்லாம் எழுதி வந்த ஆட்கள் தான் இல்லையா. அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். என்ன அறிவுபூர்வமாக எழுத போகிறோம், அவ்வளோதானே டிஃப்ரென்ஷியேஷன். மற்றபடி எழுதுறது நம்ம புது விஷயமா, பிறந்தது அதை மட்டும் தானே பண்ணுறாங்க, அதை மட்டும் தான் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் இனோவேட்டிவாக ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அது கரெக்டாக இப்போ ப்ராக்டிஸ் வந்து வந்துட போகுது. அவ்வளோதான் நம்ம பாயிண்ட்டு. நான் உங்கள் குரூப் 4 படிக்க வேண்டாம், நான் எப்பவுமே அதெல்லாம் சொல்ல மாட்டேன். குரூப் 2 படிக்க வேண்டாம் நான் சொல்லவும் மாட்டேன். பட் அதுதான் நம்மளுடைய லெவல் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் ஃபிக்ஸ்லாம் பண்ணாதீங்க. அதுதான் நம்மளோட லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கே வந்து பார்த்தா அதுக்கான அதிகாரமும் கிடையாது, அதுக்கான உரிமையும் கிடையாது. ஏன்னா இந்த குரூப் 1 ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேன் சார், எனக்கு அந்த எபிலிட்டி இல்லைன்றது அப்புறமா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உண்டு. நீங்களே வந்து பார்த்தா அது குரூப் 1 சர்வீசஸை ஒரு பெரிய ஒரு மலையாக தூக்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்து நீங்களே பயந்துக்கிட்டு ஐயோ நம்ம முடியாதுன்னு சொல்கிறது தான் தவறு. அதை தான் உங்களுக்கு புரிய வைக்க வர்றது. சரியா? அதை தான் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வரேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு வாங்க நம்ம ஒரு பாத்தை வந்து நம்ம டிசைன் பண்ணி உறுதுணையாக ஒன்றாவே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மோஸ்ட்டாக நான் அந்த கண்டென்ட்டு என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ என்ன இதனுடைய பேட்டர்ன் என்ன, அதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன டீகிரி முடிச்சிருக்கணும், எப்படி முடிக்கணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும். அதான் ஓடிஆர்னு சொல்லுவாங்க. இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து பார்த்தா ஃபீஸ் இருக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பத்திரப்படுத்தி வச்சுருங்க. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம அப்ளையும் பண்ண முடியும். சரியா? இன்றைக்கி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தா அது வேலிட் உங்களுக்கு. 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 150 ருபீஸ் கட்டி நீங்கள் பே பண்ணீங்க இல்லையா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸை அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. சரிங்களா? வந்து அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். ஓகேவா? ஒரு 3 டைம் வந்து பார்த்தா ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னுடைய சஜஷன் படி ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஆர் பிசி எம்பிசி அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, அதாவது ஓபிசி கேட்டகரியில் வரோம் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்து பார்த்தா ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. பெரும்பான்மையாக பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். 100 ருபீஸ் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் 100 ருபீஸ் நம்ம பே பண்ணிவிட்டு எழுதுறது பெட்டர். அதுதான் பெட்டர் சாய்ஸஸ். ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோலாம் நம்ம சொல்ல வரது அவ்வளோதான். இதுதான் பேட்டர்னு. இது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்டுகிட்டே வாங்க. இல்லை என்ன மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் போனால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய ஐடியாஸுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். எப்பயுமே உங்களுடைய கான்டாக்ட்லேயே இருக்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமும் சரி தான், என்னோட நோக்கமாக தான், சாரோட நோக்கமும் அதுதான். சரியா? அப்போ எப்பயுமே நம்மளோட டிஸ்கஷன்ன்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனாகவே இருக்கட்டும். சரியா? என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. சார் எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தாலும், என்ன மாதிரி சர்வீசஸ் இல்லை என்ன மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே வாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டு எதெல்லாம் நமக்கு பாசிபிளோ அது எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கலாம். சரியா? அகைன் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.